நம்ம லைனிங் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறோம். ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சீக்கிரமாகவும் நம்ம கட் பண்ணிடலாம். இது லைனிங் கிளாத்து, இது வந்து மெயின் கிளாத்து. இதை வச்சு இது அளவு ப்ளவுஸ். இது 3 வச்சு நம்ம இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் கட் பண்ணி எடுத்துடலாம். ஈஸியாகவும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ப்ளவுஸுக்கு சுற்றளவு தான் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அது ப்ளவுஸ் எப்படி பின்னாடி பக்கம் திருப்பி போட்டுவிடணும். இந்த ஆம்புகள்ல இருந்து டேப் வச்சு இந்த ஆம்புகள் வரைக்கும் 22 இருக்குது. 22 நம்ம பாதி தான் எடுக்கணும். 11 அது கூட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். 11 கூட 2 கூட்டினா 13. இதுக்கு சுற்றளவு வந்து 13 வரும். நமக்கு வந்து சுற்றளவு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். 12.5 வச்சுக்கலாம். பாருங்கள், இதிலேருந்து இந்த ஆம்புகள் வரைக்கும் 22. 22ல் பாதி 11 கூட 1.5 சேர்த்தா போதும். அப்போ 12.5 இன்ச்சு. ஏன்னா லைனிங் வந்து நம்ம நிறையா 2 இன்ச்சு எடுத்துட்டோன்னு வச்சுக்கலாம். இந்த பெரிய ப்ளவுஸ்க்கெல்லாம் கை பத்தாமல் போயிடும். அதனால் நமக்கு வந்து 12.5 இன்ச்சு போதும். சுற்றளவு 12.5, அதை மட்டும் எடுக்கும். துணி எப்படி விரிச்சிட்டு அதை எப்படி மடித்து போடணும். ஒத்தையாக எடுத்து இப்படி டபுளாக போடணும். ஃபஸ்ட்டு எப்படி மடித்து போட்டுக்கணும். நம்ம இந்த பக்கம் இந்த லாஸ்ட் இருக்குல்ல கரபாகத்தில், அது இருந்து தான் 12.5 இருக்கான்னு பார்க்கணும். இது 12 தான் இருக்குது. கூட கொஞ்சம் தள்ளி போட்டுரும். திரும்பியும் இந்த கரபாகத்துலேருந்து தான் அளக்கணும். கரெக்டாக 12.5 வராது வரைக்கும் அளந்துக்கணும். 12.5 இந்த 12.5 மார்க் பண்ணிடணும். அதே போல் இந்த அடிபாகம் இருக்கு பாருங்க, அதுலேயும் 12.5 மார்க் பண்ணணும். பின்னாருக்கு 12 மார்க் பண்ணிட்டு அந்த 12 மடக்கி பிடிச்சிட்டு இங்கே இந்த சைடு மடக்கி பிடிச்சிக்கோங்க. மார்க் பண்ணுறோம். அதையும் 2 சைடும் கீழே மேலே இப்படியும் 2 கையிலையும் பிடிச்சிட்டு ஒரு உதறி அப்படியே கீழே வச்சிடணும். அப்போனா இது கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் உதறி திரும்பியும் அதே போல் வச்சிடணும். வச்சுட்டு சென்டரில் ஒரு டைம் நம்ம 12.5 இருக்கான்னு இருக்க பார்க்கணும். கொஞ்சம் சில நேரத்தில் ஒரு 1/4 இன்ச்சு குறைவாக தான் இருக்கும். நம்ம 2 சைடும் பிடிச்சி உதறும் போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், ரொம்ப இருக்காது. இப்போது 12.5 இருக்குது. இப்படி பார்த்து கரெக்டாக 12.5 எல்லா இடமும் இருக்கணும். ப்ளவுஸை பொறுத்தளவில் அளவு மட்டும் கரெக்டாக வச்சா போதும். இது கரெக்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம இனி இதை கட் பண்ணி இது கைக்கு எடுத்துக்கலாம். கை கட்டையாக தான் வரும். இது வந்து சுற்றளவு அதிகம் வரும்போது கை வந்து கட்டையாக தான் வரும். கைக்குள்ள துணி தான் இது. இது நம்ம என்ன பண்ணணும், இதை இப்படி மடித்து போடணும். மடித்து போட்டுட்டு உயரம் பார்க்கணும். இல்லை நம்ம சுற்றளவு வந்து 12.5 எடுத்திருக்கோம். இது நம்ம உயரம் பார்ப்போம். ப்ளவுஸில் தான் உயரம் பார்க்கணும். இந்த ஷோல்டரை இப்படி நிமித்து பிடிக்கணும். அந்த ஜாயின் பண்ணி விட்டுருக்க பார்த்தீங்களா 1/4 இன்ச்சு, அதையும் சேர்த்து தான் நிமித்து பிடிச்சிட்டு
இதில் ஒரு டாட் இருக்கும், அந்த 2 டாட்டையும் இப்படி இழுத்து பிடிக்கணும். இங்கே பாருங்கள், இதில் இருந்து இழுத்து பிடிச்சி இந்த டாட் வரைக்குமே இழுத்து பிடிக்கணும். 14 அரை இருக்குது. நம்ம 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மடிக்க சேர்த்தோம்னா 16 அரை. நம்ம அந்த 16 அரை தான் உயரம். பதினஞ்சரை தான் இருக்குது. அப்போ நம்ம கொஞ்சம் கூட தாத்துப்படி போட்டுடணும். இப்போ 16 அரை தான் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இது வந்து 16 அரை. இந்த பக்கம் 16 அரை வைக்கணும், இந்த சைடும் 16 அரை வைக்கணும். 2 பக்கம் 16 அரை வச்சுட்டு 2யும் ஒரு லைன் மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நமக்கு உயரம் 16 எடுத்திருக்கோம், சுற்றளவு 12 எடுத்திருக்கோம். இது 2 எடுத்ததுக்கப்புறம் நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்து பாருங்கள், இப்படி இருக்கா, அதில் இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஜாயிண்ட்டும் இங்கே பாருங்கள், இந்த ஜாயிண்ட்டும் இப்படி கையில் பிடிச்சிட்டு 2 சேர்த்து இப்படி மடக்கணும். மடக்கிட்டு இந்த ஷோல்டரை வந்து கரெக்டாக அப்படி எடுத்துக்கணும். இதையும் பிடித்து 2 ஷோல்டரை எப்படி கரெக்டாக பிடிக்கணும். ஷோல்டரு, கை எல்லாமே நீங்கள் கரெக்டாக எடுத்து வைக்கணும். நம்ம துணி வைக்கிறது தான் வச்சுட்டோன்னு ஒரு செகண்டில் நம்ம வரைஞ்சி எடுத்துடலாம். இதுக்கு நம்ம இந்த 1/4 இன்ச்சு மேலே வரைஞ்சி விட்றணும். இது எதுக்குன்னா நம்ம தையல் ஷோல்டர் தையலுக்காக அதை நம்ம 2 எக்ஸ்ட்ரா விட வேண்டாம். அதுக்கு தான் இப்போ இப்படி மார்க் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இது நம்ம இப்படி மடக்கி வச்சுருக்க துணி இப்படியே கொண்டு வைங்க. அந்த லைன் போட்டுக்கணும், அந்த லைனில் ஷோல்டரை வைங்க. இதில் கழுத்து இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இப்படி கரெக்டாக வச்சுருங்க. எல்லாமே கரெக்டாக நம்ம இப்படி செட் பண்ணிடலாம். செட் பண்ணிட்டு டக்குன்னு வரைஞ்சி எடுத்துடலாம். இப்போ இது மடிப்பு இருக்கா, மடிப்பு இருந்துச்சுன்னா 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி மார்க் பண்ணிடுங்க. அதே போல் இந்த ஷோல்டரில் ஜாயிண்ட் இருக்கு பாருங்க, அந்த ஜாயிண்ட்டை விட 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கட் பண்ணி தைக்கும்போது அந்த ஜாயிண்ட் கரெக்டாக வரும். இங்கே 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, அந்த சைடு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, 2 மார்க் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த முன் கழுத்து என்ன தெரியுது பாருங்க, மடக்கி வச்சாலும் நமக்கு தெரியனால இந்த பாருங்கள் முன் கழுத்து தெரியுதா. பின் கழுத்துன்னா இருக்குது, பின் கழுத்துக்கு என்ன பண்ணணும், ஒரு துணியை தூக்கிட்டு அடியில் வரையணும். மேலே இருக்கிறது முன் கழுத்து, அடியில் இருக்கிறது பின் கழுத்து. அதையும் இப்போவே நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம் கீழே. இது ஃப்ரெண்டு கழுத்து, ஃப்ரெண்டு கழுத்துக்கு நேராக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து 1/4 இன்ச்சுக்கு மேலே தான் மார்க் பண்ணணும், தாத்து மார்க் பண்ணக்கூடாது. 1/4 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணால் தான் நமக்கு கட் பண்ணி திரும்ப கரெக்டாக வரும். இந்த மாதிரி மடிப்பு எந்த இடத்துலலாம் வந்தாலும் நீங்கள் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் மார்க் பண்ணணும். அப்போ தான் நம்ம கட் பண்ணி தைக்கும்போது கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள், சுற்றளவு ஆனால் ஜாயிண்ட்டு கை ஜாயிண்ட்டு தெரியுது, அந்த ஜாயிண்ட்டுக்கும் ஒரு 1/4 இன்ச்சு மேலே அங்கே பார்த்து ஒரு மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், சைடு ஜாயிண்ட் நம்ம பண்ணணும் தெரியுமா, அதுக்கு இப்போவுமே நீங்கள் சும்மா லைனை போட்டுச்சிருந்தா அப்போ தான் நமக்கு இதில் வந்து ஆமுகல் சுற்றளவு கட் பண்ண முடியும். இதில் இருந்து கரெக்டாக அங்கே பாருங்கள் கட் பண்ணிட்டுருக்குமா, ஆமுகல் சுற்றளவு இதெல்லாம் இருக்கணும். இந்த கை வளைவு இருக்கலாம், அது இந்த லாஸ்ட் எண்டு வந்தோடனே அதுலேருந்து 1/4 இன்ச்சுக்கு மேலே தூக்கி நீங்கள் இப்போ இந்த பக்கம் ஒரு மார்க் பண்ணுங்கள், இதை ஒட்டி இப்படி ஒரு மார்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். பற்றியெல்லாம் இப்படி இது ஒரு ப்ளஸ் போலே வந்துடும். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, அது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட் இந்த கழுத்தை ரவுண்ட் பண்ணிடுவோம். கழுத்து கீழே நம்ம ஃப்ரெண்டு கழுத்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஷோல்டருக்கு நம்ம மார்க் பண்ணிச்சோன்னா அதை அப்படியே நம்ம வரணும், அப்படியே மார்க் பண்ணிடலாம். மேலே தான் மார்க் பண்ணணும், மேலே வரைஞ்சிருக்கேன். ஆனால் வந்து இது குண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா கழுத்து அவங்களுக்கு அமைக்க பிடிச்ச மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் அளவில் இது, அதனால் இப்போ நம்ம ஃப்ரெண்டு கழுத்தை மார்க் பண்ணிடுச்சு. அவ்வளோதான். இந்த ஆம்பல் நமக்கு வரையும். நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி தான் வச்சுருக்கோம், அது எவ்வளோன்னு அளந்து பார்ப்போம்.
6 இன்ச்சு இருக்குது. இங்கே பாருங்க 6 இன்ச்சு இருக்குது. இப்போ அந்த 6 இங்கே வைக்கணும். அப்படியே வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுங்க 6க்கு. அதில் இருந்து அந்த 6லேருந்து இந்த பக்கமும் அப்படியே லைனை போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த டேப்பை எடுக்காமலே அப்படியே மடக்கிடுங்க. மடக்கிட்டு இந்த இடத்துல ஒரு லைன் போடுங்க. அதே போல் இங்கே பாருங்க, இந்த சைடு என்ன இருக்குது பாருங்க, அந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இதில் டேப்பை வைங்க. வச்சுட்டு அதை இப்படி பாதியாக அதையும் மடக்கிடுங்க. மடக்கி வச்சு அது சென்டரில் என்ன இருக்குது பாருங்கள், அந்த சென்ட்ரு பாயிண்ட் இருக்குல்ல, அதில் இருந்து ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணணும். இது வந்து பெரிய சைஸ் நம்ம தான் 1.25, இல்லைன்னா நமக்கு 1 இன்ச்சு தான் மார்க் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இந்த 3 மார்க்கையும் நம்ம ஒரு வளைவாட்டு இப்படி கொடுத்துடணும். இப்போ நமக்கு அந்த வளைவு கரெக்டாக அழகாக வந்து கிடச்சிட்டு பாருங்க. இப்போ நம்ம சுற்றளவு பார்த்து மார்க் பண்ணி வச்சாச்சு. இந்த ஆம்புகள் வளைவு பண்ணி வச்சு முன்கழுத்து வரைஞ்சாச்சு. இனி நமக்கு பட்டி மட்டும்தான் வரையணும். அதுக்கு இன்னும் வந்து ப்ளவுஸை நிமித்துறணும். நம்ம மடக்கி வச்சுருக்கோம்ல, அதை நிமித்து ஐவுக்கு பக்கத்தை எடுக்கணும். ஐவுக்கு பக்கத்தில் ஷோல்டர் இருக்கோம்ல, அந்த ஷோல்டரை இப்படி மடக்குங்க. மடக்கிட்டு இந்த கழுத்து இருக்குங்க, ஃப்ரெண்டு கழுத்து, இது ஃப்ரெண்டு கழுத்து தான், இதுவும் ஃப்ரெண்டு கழுத்து தான். அப்போ ஃப்ரெண்டு கழுத்து பக்கத்தில் வச்சுட்டு இந்த ஷோல்டரை கரெக்டாக இந்த ஷோல்டர்லேயே வைங்க. இப்படியே வச்சுட்டு பட்டி ஜாயிண்ட் இருக்குவாங்க, அந்த ஜாயிண்ட்டை மட்டும் மார்க் பண்ணால் போதும். இந்த ஒரு மார்க்கை வச்சு நமக்கு பட்டியை வரைஞ்சி எடுத்துக்கலாம். வேறு எந்த அளவும் பார்க்கண்டாம். இது எவ்வளோவுக்கு நடந்து பார்க்கணும். இது 10.25 இருக்குது. இதை விட நம்ம 1 இன்ச்சுக்கு கீழே வைக்கணும். 10.25னால் நம்ம 11.25 வைக்கணும். 11.25 ஒரு 4 இன்ச்சு சேர்த்து 12 கூட வச்சுக்கலாம். இதில் ஒரு தப்பு வராது. 4 இன்ச்சு சேர்த்து வச்சா தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். 12. இப்போ இந்த 12 ஆப்போசிட்டில் இந்த பக்கமும் வைக்கணும். 2 பக்கமும் 12 வச்சாச்சு. இனி நடு சென்டர் ஷோல்டர் இருக்கு பாருங்கள், அதில் டேப் எப்படி வச்சுட்டு நேராக வச்சுட்டு இந்த பக்கம் 12னா 1.5 இன்ச்சு சேர்த்துடுங்க. 12 1.5 13 இன்ச்சு. இந்த சைடில் 1.5 இன்ச்சு சேர்த்து தப்பு. இந்த 3க்கும் சேர்த்து நம்ம வளைவு வரைஞ்சிக்கலாம். இதுதான் நமக்கு பட்டிக்கான வளைவு. இதுதான் பட்டி. இப்போ நம்ம ஈஸியாக எல்லாமே வரைஞ்சாச்சு. இனிமேல் நம்ம கட் பண்ணலாம். கட் பண்ணது நீங்கள் எது வேணாலும் கட் பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட் கட் பண்ணாலும் ஒன்றும் எது வேணாலும் கட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு கழுத்தை கட் பண்ணேன். ஃப்ரெண்டு கழுத்தை தூக்கி தான் கட் பண்ணணும். கட் பண்ணியாச்சு. இந்த கட் பண்ணிவிட்டு இந்த துண்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது எல்லாம் கட் பண்ணிவிட்டு பேக் கழுத்து வரையும் போது இருக்கட்டும். இது என்ன பண்ணணும், இதே தூக்கி இந்த பட்டியை கட் பண்ணுவோம். நம்ம பட்டி வரைஞ்சி வச்சுக்கோங்களா, அந்த பட்டியை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து மொதல் டாட் கொடுத்து மெயின் டாட், அதை மட்டும் இதில் நம்ம எவ்வளோ வரும்னு அளந்து கட் பண்ணி விட்டுடலாம். இந்த டாட் என்ன இருக்குது, மெயின் டாட்டு, அது எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். 3.25 இருக்குது. அந்த 3.25 தான் வைக்கணும். இந்த 4 இன்ச்சு சேர்த்து வைக்கணும். இந்த 3.25 அதிகம் தான். அந்த 3.25 மட்டும் வச்சா போதும். அந்த 3.25 அப்படியே வச்சாச்சு. 4 இன்ச்சு தையலுக்கு போயிடும், 3 இன்ச்சு போதும். அந்த ப்ளவுஸில் வந்து 3.25 இருக்கும். அதுக்காக 3.25 வைக்காண்டேன். ஏன்னா நமக்கு தெரியும் தைச்சிட்டே இருக்கும்போது ஒரு ப்ளவுஸுக்கு இது எவ்வளோ வரணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இது இந்த டாட் வந்து இங்கே தள்ளி போனாலும் நல்லா இருக்காது. இந்த டாட் வந்து முன்னாடி தள்ளி வந்தாலும் நல்லா இருக்காது. 2 சைடுமே தள்ளி வருது. இது கரெக்டாக வைக்கணும் அந்த டாட் மட்டும் ப்ளவுஸுக்கு. அதனால நம்ம இப்போவுமே 3.25 கட் பண்ணி விட்டாச்சு. இனி நம்ம டாட் பிடிக்கும்போது இந்த 3.25 கட் பண்ணி விட்டு வந்துடுமா, இதுக்கு இந்த பக்கம் தான் பிடிக்கணும். இங்கே உள்ள துணி எந்த காரணத்தை கூட எடுக்கக்கூடாது தைக்கும் போது. இனி தான் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஓப்பன் இப்படி மடக்கி வச்சுருங்க. வச்சு நம்ம பேக்கில் வந்து முதல்லையே நம்ம மார்க் பண்ணிட்டோம். அதனால் அந்த மார்க்கில் அப்படியே வரைஞ்சி எடுத்துங்க. ஸ்ட்ரைட்டாக வாங்க வந்துக்கிட்டு இதில் மட்டும் வந்தோடனே ஒரு வளையை கொடுத்துட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஷோல்டர் லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு 1 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணி விட்ருங்க. இது கட் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து சேஃப்டி முக்கியம். ஷோல்டர் கரெக்டாக இருந்தால் தானே ப்ளவுஸ் நல்லாயிருக்கும். இப்படி கட் பண்ணிவிட்டு இது சென்டர் தெரியறதுக்காக ஒரு கட் பண்ணிவிட்டாச்சு. இனி நம்ம இந்த கழுத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கழுத்தை கட் பண்ணிச்சு. இது பேக் கழுத்து, ஃப்ரண்ட் கழுத்து, பட்டி எல்லாமே கட் பண்ணிச்சு. இதில் 2 இன்ச்சு நம்ம மடக்கி தைக்க போடணும்ல, அதை இப்போவே நம்ம பாருங்கள் இதையும் கட் பண்ணி விட்டுலாம். எல்லாமே கட் பண்ணி விட்டால் தைக்கும்போது வந்து அளவு ப்ளவுஸ் இல்லாமலே தைக்கணும். இனி நம்ம இந்த ஆம்பல் வளைவு மட்டும்தான் கட் பண்ணணும். இதையும் நம்ம கட் பண்ணிடுச்சு. ஆம்பல் வளைவு கட் பண்ணணும். நம்ம சுற்றளவுக்கு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இப்போவே மடக்கி கட் பண்ணிடணும். தைக்கும்போது ஈஸியாக இருக்கும்.
சுற்றளவெல்லாம் பார்க்க வேண்டாம், இதுலேயே நம்ம தைச்சிடலாம். இனி இந்த ஃப்ரெண்டு கழுத்தில் கொஞ்சம் லூஸ் வரும், இந்த ஃப்ரெண்டு ஆம்பூர் சைடில் அது சுருக்கம் வரும். சுருக்கம் வராமல் இருக்குது என்னன்னா, இதுக்குள்ளே இந்த பாக்ஸுக்குள்ளேயே ஒரு 4 இன்ச்சு போதும். இப்படி வரைஞ்சிக்கணுங்க. வரைஞ்சிட்டு அதை இந்த ஃப்ரெண்டில் உள்ள மட்டும் தூக்கி தான் கட் பண்ணணும். ஏன்னா பேக்கில் உள்ளதை கட் பண்ணக்கூடாது. அதனால் இதே போல் நான் இப்படி தூக்கி கட் பண்ண பாருங்கள். அதே போல் ஒரு நிறைய கட் பண்ண வேண்டாம். ஒரு துணி இழுத்தும் பிடிக்கும். நம்ம சுருக்கம் ஒரு துணி நம்ம கட் பண்ணுவோம், கடைசி இந்த துணி இழுத்து கொடுத்துரும். அதனால் இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே போல் நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. இனி இங்கே பாருங்கள், இந்த ஷோல்டர் வந்து ஜாயிண்ட்டாக இருக்குது. இந்த ஷோல்டரை இப்படி கத்திரிக்காய் உள்ளே கொடுத்து கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துருங்க. இது முடிஞ்சு இனி நம்ம பட்டி கட் பண்ணணும். பட்டிக்கு வந்து இந்த ஒரு அளவு எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு உயரம் எடுக்கணும். இது எவ்வளோ இருக்கும் பார்ப்போம். 4 இருக்குது. நம்ம வந்து 1 இன்ச்சு மடிக்கிறதுக்கு வச்சு 5 வைக்கணும். இது இப்படியே எடுத்து வச்சிடலாம். இதில் வருவான்னு பார்ப்போம். 5 இருக்கா? 5. இந்த துணி நமக்கு எந்த துணி கிடைக்குதோ நமக்கு அதிலேயே நம்ம வரைஞ்சிக்கலாம். இதில் 5 இருக்குது. இந்த உயரம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த உயரம் 4 இருக்கா, அதுக்கு 5 வச்சுருக்கோம் மடிச்சு வைக்கிறதாக. இனி வந்து நீளம், இந்த நீளம் கண்டுபிடிக்கணும். பட்டிக்கு நீளம் வேணும்ல, அது எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். இதில் இருந்து அடிபாகம் இருக்குல்ல, அடிபாகத்துக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. 1.5 இன்ச்சுக்கு இந்த பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 11 இன்ச்சு இருக்குது. இந்த 11 இன்ச்சு நீளம் பட்டிக்கு போதும். கரெக்டாக 11 இன்ச்சு தான் வருது பாருங்கள். கரெக்டாக 11 வருது. அப்போ அந்த 11லேயே இப்படி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் 5 வச்சா இந்த பக்கமும் 5 தான் வைக்கணும். இப்போ 2 பக்கமும் 5 வச்சாச்சு. இதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இதெல்லாம் பயப்படாண்டா, பெரிய அளவில் இது தப்பெல்லாம் வராது. இதில் ஒரு தப்புமே வராது. இப்போ நம்ம பாக்ஸ் போட்டதை கட் பண்ணி எடுத்துருவோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இனி என்ன பண்ணணும், பட்டிக்கு நம்ம பாக்ஸ் போட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதிலேருந்து 3 இன்ச்சு இங்கே பாருங்கள் ஒரு மார்க் பண்ணுங்கள். அதில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிவிடுங்க. இது மாதிரி 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இங்கேருந்தே ஒரு வளைவு போல் அந்த 1/2 இன்ச்சு இங்கே வருங்க, இந்த இடத்துக்கு போங்க. இப்படி கீழே வந்துட்டு அது இந்த லாஸ்ட் எண்டுக்கு மேலே போயிடணும். கீழே வந்துட்டு அப்படியே மேலே போயிடணும். இனி அந்த நம்ம வளைவு கொடுத்தோம்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை என்ன பண்ணணும், ஃப்ரெண்டு பக்கம்னு தெரியறதுக்காக இதை ஒரு கட் பண்ணிட்டுறணும். அப்போ தான் நமக்கு அது ஃப்ரெண்ட்லன்னு தெரியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மாற்றி வச்சுருவோம், இந்த பக்கத்தை மாற்றி வச்சுருவோம். இப்போ நம்ம பட்டி கட் பண்ணியாச்சு, ஃப்ரெண்டு பேக் கட் பண்ணியாச்சு. இனி நமக்கு கட் பண்ண வேண்டியது கை மட்டும்தான். கை நீளம் பத்தான்னு பார்ப்போம். கரெக்டாக இருக்குது. அவங்களுக்கு பத்தாதுன்னு நினச்சேன், ஆனால் கரெக்டாக இருக்குது கை. இப்போ பாருங்கள், அடிவாக இருக்கு பாருங்க. அது அடியில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு லைன் போட்டுவிடுங்க. லைனுக்கு மேலே கொண்டு அதை வைங்க. தைக்கிறது மட்டும்தான் கரெக்டாக இருக்கு பாருங்க. அந்த ஜாயிண்ட் இருக்கா, ஜாயிண்ட்டுக்கு மேலே 1/4 இன்ச்சு தான் இருக்குது. அதை அப்படியே வச்சுக்கலாம். கீழேயும் நம்ம 1/4 இன்ச்சு தான் விட்டுருக்கோம் மடித்து தைக்கிறதுக்கு. லைனிங் ப்ளவுஸ்னாலே கீழே வந்து நமக்கு சின்னதாக மடித்து வச்சா போதும், 1/4 இன்ச்சு மடித்து வச்சா போதும். நான் ஃபஸ்ட்டு நம்ம அடிபாகத்தை வரைஞ்சிக்கலாம். கீழே 1/4 இன்ச்சு விட்டுருக்கோமா, அடிபாகம்னா இருக்கா, இதை மார்க் பண்ணி இதில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். 2 இன்ச்சு மார்க் பண்ணோன்னா நம்ம வந்து 1.5 இன்ச்சு போகிறோம். உங்களுக்கு 2 இன்ச்சு வேணாலும் 2 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ இது இந்த அளவு இந்த பக்கம் மார்க் பண்ணண்டா, ஏன்னா இது கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நல்ல நீளமாக இருந்துச்சுன்னா அந்த ஜாயிண்ட்டுக்கு மேலே 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணணும். இது ஜாயிண்ட்டுக்கு மேலே 1/4 இன்ச்சு தான் மொத்தத்தில் இருக்குது. இதை இப்படி வச்சுட்டு கையை வச்சுட்டு ஒரு அழுத்தி கொடுத்துக்கிடுங்க. அழுத்தி கொடுத்துட்டு இந்த பக்கம் வரையணும். இந்த பக்கம் பாருங்கள், அதை ஒட்டி ஒரு லைன் போடுங்க. அந்த கையை ஒட்டி ஒரு லைன் போடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஜாயிண்ட் தெரியுது பாருங்கள், அந்த லைன் ஜாயிண்ட்டுக்கு
கால் இன்ச்சுக்கு மேலே அங்கே பார்த்து நம்ம வந்து ப்ளவுஸில் மார்க் பண்ணும்போது அங்கே பார்த்து ஒரு மார்க், இப்படி ஒரு மார்க், 2 மார்க் இப்படி பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு இந்த சைடில் ஒரு 1.5 இங்கே விட்டோம்னா அது அப்படியே இங்கே வரைக்கும் விட்டுக்கலாம். 1/4 இன்ச்சுக்கு மேலே அங்கே ஒரு மார்க் பண்ணுங்க, இந்த ஒட்டி ஒரு மார்க், அவ்வளோதான். எடுத்துடணும். கை எடுத்தாச்சு. இன்னும் நம்ம இதுக்கும் வளைவு கொடுக்கணும். வளைவு எப்படி கொடுக்கணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுங்கள். இந்த 2 இன்ச் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். இந்த 2 இன்ச்சுக்கு வரதான் இப்படி ஸ்லோ பண்ணி நம்ம வந்து ஜாயிண்ட் ஊற்றியெல்லாம் அந்த இடத்துக்கு இப்படி போகணும். அவ்வளோதான். இதில் இனி 1.5 இன்ச்சு இருக்கான்னு நம்ம பார்ப்போம். 1.5 2 இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம். 2 இன்ச்சு தான் இருக்குது. அதே போல் இங்கே 1.25 தான் இருக்குது. அப்போ இந்த பக்கமாக நம்ம 1.25 போதும். எப்படி வச்சுக்கலாம். இனி இதில் ஒரு வளைவு கொடுக்கணும். அந்த வளைவு எப்படி பண்ணுறோம், இந்த புள்ளி இருக்குல்ல அந்த ஜாயிண்ட்டு, இதுக்கும் டேப் எப்படி வைங்க. வச்சுட்டீங்களா? வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு பாடு போட்டிங்கன்னா போதும். ஈஸியாக அந்த வளைவை நம்ம இதிலே எடுத்துடலாம். இது வேணால் கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போடாமல் கொஞ்சம் இப்படி வளைச்சி விடுங்க. வளைச்சோன்னா வளைச்சிக்கலாம், வளைக்காமல் அப்படியே வரையணும்னா வரையலாம், ஒன்றும் இல்லை. அதே இடத்துல தான் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ண வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக தான் இது சொல்லி தருவேன். ஏன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியலைன்னா கூட புரியணும்ல. நான் ஸ்பீடாக சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு புரியாது. எனக்கு மேலே உள்ள தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். இப்படி தான் கட் பண்ணணும். இங்கே வேண்டாம், இங்கே வந்து நம்ம கரெக்டான அளவு சென்ட்ரு மட்டும் கட் பண்ணால் போதும். அதேமாதிரி இந்த ஜாயிண்ட் இருக்குங்க, இதையும் இப்படி மடித்து கட் பண்ணிவிட்டுருங்க. இனி நம்ம எக்ஸ்ட்ரா அரைஞ்சி கீழே வர மார்க் வரைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு மொத்தத்தையும் வெட்டக்கூடாது. 2 பீஸை விட்டுருங்க. 4 பீஸ் இருக்கும் அதில் பாருங்கள். 4 துணி இருக்கும். அதில் 2 துணி கீழே விட்டு 2 துணியை மட்டும் தூக்கி கத்திரியை இப்படி வரணும் உள்ளே விட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு கூட இருக்கட்டு. அதுக்கு இந்த பக்கம் தான் கட் பண்ணணும். இந்த இப்படி இவ்வளோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி எடுத்தால் தான் நமக்கு இந்த கையில் லூஸ் வராது. எப்படி இனி ஃப்ரெண்டுக்கு தெரியணுங்களா, ஃப்ரெண்டு பேக் தெரியணும் பற்றியெல்லாம் அதுக்காக கட் பண்ணிட்டுருக்கேன். இவ்வளோ தான். ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு. நம்ம லைனிங் மேலே வச்சு தான் கட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு அளவுமே பார்க்காண்டா, அப்படி சும்மா வச்சு கட் பண்ணது தான். இவ்வளோ தான் நம்ம ப்ளவுஸ் கட்டிங்க. இனி இதுக்கு மேலே நம்ம ஈஸியாக எப்படி கட் பண்ணலான்னு சொல்லுவேன். வச்சு அப்படியே எப்படி கட் பண்ணணும்னு தெரியும் இல்லைங்களா. நான் எப்போவே என்ன பண்ணுவேன்னா, ஒரே மாதிரி அளவாக இருந்துச்சுன்னா இப்படி கட் பண்ணுவேன். 2 பக்கமும் இப்படி எடுத்துக்கூடாது. 2 கரபாகம் வந்துட்டு நம்ம கிடச்சிட்டுல, அதனால இப்படி விட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் கையை தான் கட் பண்ணுவேன். சில ப்ளவுஸுக்கு வந்து டிசைன் இருக்கும், கையில் பார்டர்லாம் பெருசாக இருக்கும். ஒரு சைடு பார்டர் இருக்கும், ஒரு சைடு பார்டர் இருக்காது. அதுக்கு இந்த மாதிரி மடக்கி போடக்கூடாது. அதுக்கு வந்து பார்டர் இருக்க பக்கம் தான் கை வெட்டணும். அதுக்கு கை ஜாயிண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலதுக்கு. இதுக்கு ஜாயிண்டே வராது. இப்போ ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு தைக்கிறதுக்கும் கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ 2 பக்கத்தையும் நான் ஒன்று மேலே ஒன்று போட்டுக்க பாருங்கள். 2 பீஸ் இருக்குதுல்ல, அப்படியே திருப்பி இந்த பக்கம் போட்டுருவேன். இனி நம்ம பாருங்கள், கையை அப்படியே இதுக்கு மேலே வச்சுட்டு கொஞ்சம் சுற்றிலும் ஒரு 1/2 இன்ச்சு இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துறேங்க. நம்ம அப்புறம் தச்சுக்கிட்டு எல்லாம் கரெக்ட் பண்ணி நம்ம தேவைப்படுறதை எடுத்துகிட்டு நீங்களே கட் பண்ணி எடுத்துடலாம். லைனிங் தான் நமக்கு அளவு, அது போக எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கட் பண்ணி வச்சு சும்மா தெரியறதுக்காக வேணும்னா இதை அந்த சென்டரை இப்படி கட் பண்ணி விட்டு விடுங்க. இது நம்ம எப்படியுமே நமக்கு தேவைப்படாது, இருந்தாலும் ஒரு சென்டர்னு தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ கட் பண்ணிட்டுருக்கோம். அதே போல் இது ஃப்ரண்ட் பக்கம் வர முடியாது, இதையும் நம்ம சும்மா தெரியறதுக்காக கட் பண்ணி விட்டுக்கலாம். இதை இனி கையை மடக்கி எடுத்துடலாம். இனி அப்படியே இந்த துணியை தூக்குங்க, தூக்கி இப்படி போடுங்க. மடிப்பு நம்ம பக்கம் இருக்கணும், அதுக்காக தான் இப்படி தூக்கி விட்டேன். நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போது மடிப்பு நம்ம முன்னாடி இருக்க மாதிரி பார்த்துட்டு கட் பண்ணும்போது ஓப்பன் இருக்கக்கூடாது. ஏன் ஓப்பன் இருக்கக்கூடாதுன்னா, பேக் சைடில் வந்து நமக்கு ஓப்பன் வராது. நீங்கள் தெரியாமல் இந்த நம்ம ஃபஸ்ட்டு பேக் சைடு தான் கட் பண்ணவே போகிறோம். அது புதுசாக தைக்கிறவங்களுக்கு அந்த தப்பு வரும், அதனால தான் சொன்னேன். இப்போ நம்ம இந்த துணிக்கு மேலே கரெக்டாக இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே இப்படி வைங்க, வச்சுட்டு எல்லாம் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, இது வந்து நம்ம ஒரு அளவுமே பார்க்காண்டா யோசிக்காண்டா ஒரு கொஞ்சம் தள்ளி கட் பண்ணால் போதும். நான்
அதே போல் இங்கே பாருங்கள், இதை சென்டர் தெரியறதுக்காக கட் பண்ணி விட்டுருங்க. இந்த அடிபகத்தை லைனிங்லேயும் அடிபகத்தில் கட் பண்ணி விடுங்க, இந்த துணிலையும் அடிபகத்தில் சென்டரை கட் பண்ணி விட்டுருங்க. இது ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு இது ஏன் கட் பண்ணி விட்ருக்கேன்னு நான் சொல்லுவேன். இப்போ சொன்னால் உங்களுக்கு கட் பண்ணும்போது குழப்பமாக இருக்கும், அதனால் இது ஸ்டிச்சிங் வீடியோ போடும், அதில் பாருங்கள். இப்போ நம்ம கை கட் பண்ணி வச்சு பேக்கில் கட் பண்ணி வச்சு இதை எடுத்து வச்சிடலாம். நீங்கள் அப்படியே துணியை திரும்ப இழுத்துட்டு வாங்க. இவ்வளோ துணி தான் நமக்கு இருக்குது. இதில் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் கட் பண்ணணும், பட்டிக்கும் கட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா துணியை இப்படி வைக்கக்கூடாது. இப்படி வச்சோம்னா நமக்கு இந்த சைடு துணி பத்தாது. அப்போ நமக்கு இப்படி வைக்கணும். இந்த பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் உள்ளது கட் பண்ணுவோம். கட் பண்ணிவிட்டு பட்டிக்கு நமக்கு இதில் தான் துணி தேவை. இதில் தான் இருக்குது பட்டி துணி, இதில் தான் எடுக்கணும். நம்ம ஜாயிண்ட் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இப்படி கட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் ஃப்ரண்டில் தள்ளி வச்சுக்கலாம். நமக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளி வைக்கணும், இருக்க துணிக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். இது இங்கே பாருங்கள், இதை கொஞ்சம் விட்டுட்டு இப்படி நேராக கட் பண்ணி எடுத்துடணும். ஏன் இவ்வளோ துணியை விட்டு கட் பண்ணால் இதில் ஒரு பட்டி வந்துட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ சின்னதாக மடிப்பு இருக்குது. நம்ம விரிக்கும் போது ஒரு பட்டிக்கு துணியே வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் பத்தாத துணிக்கு இப்படி கட் பண்ணி எடுங்க. துணியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுல தான் இருக்குது. இனி இதை கொஞ்சம் கீழே விட்டு ஒரு அரைஞ்சு விட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். நான் போடுற வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். நான் உங்களுக்கு ஈஸியாக தான் சொல்லி தருவேன். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கு நான் வீடியோ போட்டு உங்களுக்கு அதை க்ளியர் பண்ணி விடுவேன். உங்களுக்கு எது தெரியலனாலும் நான் உங்களுக்கு சொல்லிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இவ்வளோ தான் நமக்கு பட்டிக்கு இருக்குது. கரெக்டாக அதில் ஒரு பட்டி எடுக்கலைன்னு வச்சுக்கிடுங்க, நமக்கு பட்டி துணி 2 பட்டியும் ஜாயிண்ட் வரும். இப்போ நமக்கு இதில் ஒரு பட்டி எடுத்துக்கலாம். இது ஜாயிண்ட்டு தான் வரும். ஏன்னா நல்லா குண்டாக இருக்கவங்களுக்கு இப்படி தான் துணி எடுக்க முடியும். ஒரே அடியாக நமக்கு கிடையாது. பார்த்தீங்களா, இது 2 பீஸ் வந்திருக்கா. நம்ம என்ன பண்ணோம், அவங்க சொல்லி தரோம். பீஸாக வைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. எப்படி போட்டுக்கிட்டு நம்ம வருங்க, இதை எப்படி வச்சு பார்க்கணும். கரெக்டாக இருக்கா இந்த பக்கம் பாருங்கள். இல்லைன்னா இப்படி வச்சு பார்க்கணும். நமக்கு வந்து இப்படியும் வச்சு பார்க்கலாம். இப்படி வச்சு கரெக்டாக வருவத்தையில இதை மாதிரி புதுசாக உள்ளவங்களோ ஏற்கனவே தைச்சவங்களாக இருந்தாலும் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நல்ல வீடியோவாக தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சிலவங்களுக்கு தெரியாதுன்னா யோசிக்க மாட்டோம் அந்த டைமில். நான் இந்த மாதிரி நிறைய வருஷமாக நான் துணி தைக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிருப்போம். அதனால் உங்களுக்கு ஈஸியாகவும் சொல்லி தருவேன், உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸும் சொல்லி தருவேன். ப்ளவுஸு சீக்கிரமாக எப்படி கட் பண்ணலாம் அதையும் சொல்லி தருவேன். இப்போ ஒரு பட்டியை நம்ம எப்படி ஜாயிண்ட் போட்டு தான் எடுத்தாகணும். ஒரு பட்டியை நான் வந்து கட் பண்ணி எடுத்தேன் பார்த்தீங்களா, இப்படி மடக்கி இருக்கும்போது கட் பண்ணி எடுத்தேன் பார்த்தீங்களா, இது ஒரு பட்டிக்கு வரும். இதை நம்ம வச்சு பார்ப்போம். இப்போ எனக்கு பார்க்கும்போதே இது போதும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு நான் வச்சு காட்டினா தானே உங்களுக்கு புரியும். பாருங்கள் இருக்கா, எங்களுக்கு வந்து பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவேன் நான். ஏன்னா நம்ம ஃபுல்லாக எனக்கு வேலையே இது தான். இப்போ ஒரு பட்டிக்கு நம்ம ஜாயிண்ட் போடலாம், இன்னொரு பட்டிக்கு துணியை உள்ளே வச்சு மூடிடணும். துணி காணாமல் போயிடக்கூடாது. பிடிச்சிட்டு மூடிச்சிடணும். அது இப்போ பட்டியை கட் பண்ணி எடுத்தாச்சு, ஃப்ரண்ட்டில் உள்ளது கட் பண்ணி எடுத்தாச்சு, கை கட் பண்ணி எடுத்தாச்சு, பேக்கில் உள்ளது கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃபுல்லாக எல்லாமே கட்டிங் முடிஞ்சு. இனிமேல் வந்து நமக்கு ஸ்டிச்சிங் தான். அதனால் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நாங்கள் வீடியோ போடுவோம், நீங்கள் பார்த்துட்டே இருங்க, லைக் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் ஈஸியாக தான் இருக்கும். சுடிதாரு, ப்ளவுஸு, ஃப்ராக் என்னென்ன உண்டோ எல்லாமே ஒன்று நான் போட்டுட்ருப்பேன். அதுவும் உங்களுக்கு ஈஸியாக போடுவேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாங்க, லைக் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.